ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்திலே நாம் லூக்கா 15ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானித்தோம். ஆவிக்குரிய சந்தோஷத்தை குறித்த ஒரு பட்டியலிலே வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஏதோ 1-2 என்று சொல்லி நினைத்தால் இன்றைக்கு தியானிக்க மேலும் மேலும் மெடிடேஷன் பண்ணும்போது பல விஷயங்கள் இருக்கிறதை வேத வசனத்தின் வெளிச்சத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு லூக்கா 10வது அதிகாரத்தில் 17வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் 2 பேராக ஒரு 70 பேரை ஊழியத்திற்கென்று சொல்லி அனுப்பினார். அவர்களுக்கு சில அறிவுரைகள் சொல்லி ஆலோசனைகள் கொடுத்து ஊழியம் செய்யும்படி அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர்கள் போய் பல இடங்களிலே கிராமங்களிலே ஊழியம் செய்துவிட்டு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்து இயேசுவிடம் என்ன சொல்கிறார்கள்? 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விதத்தில் இங்கே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதைவிட மேலான ஒரு சந்தோஷத்தை குறித்து அங்கே அடுத்து 20ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது இந்த பகுதியிலே கர்த்தருடைய ஊழியர்கள், இயேசுவை சுமந்து கொண்டு செல்கிறவர்கள் அல்லது இயேசுவின் வார்த்தையை சுமந்து கொண்டு போகிறவர்கள், பரலோக ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண கடந்து செல்கிறவர்கள், அவர்களை குறித்து இங்கே 16வது வசனத்திலே இயேசு இப்படி சொன்னார். சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்று சொன்னார். அப்போ கர்த்தருடைய ஊழியர்கள் போய், இன்றைக்கு இயேசு நேரடியாக இல்லை, மாம்சத்திலே இல்லை, நேரடியாக அவர் வரவில்லை. ஆனால் அவருடைய வார்த்தையை தம்முடைய ஊழியக்காரனுடைய இருதயத்திலே, வாயிலே அவர் என்ன செய்திருக்கிறார்? போட்டு இருக்கிறார். அந்த வார்த்தையை நாங்கள் என்ன செய்கிறோம்? எடுத்து சொல்லுகிறோம், பிரசித்தப்படுத்துகிறோம். இதை பிரசங்கம் பண்ணும் பொழுது உங்களுக்கு செவி கொடுக்கிறவன், அதாவது கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். எனக்கு செவி கொடுக்கிறவன் என்ன செய்கிறான்? பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுக்கு செவி கொடுக்கிறான் என்று அர்த்தம். அதே வேளையிலே ஊழியக்காரன் வந்து சொல்லும் பொழுது அதை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பின பிதாவை அசட்டை பண்ணுகிறான் என்று சொல்லி அவர் சொன்னதாய் பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னான். ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இன்றைக்கு தேவனுடைய ஊழியர்கள் தான் இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் அதை இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு சமம். அவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறோம். அவரை ஏற்றுக்கொண்டால் அவரை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொண்டதற்கு சமமாக இருக்கும் என்பதை அறிய வேண்டும். இப்படி சொல்லி அவர்களை அனுப்பினார். ஆனால் அவர்கள் போய் ஊழியம் செய்துவிட்டு ஒரு சந்தோஷத்தோடு வர்றாங்க. நான் ஏற்கனவே இதெல்லாம் குறிப்பிட்டு விட்டேன். இதெல்லாம் ஒரு இந்த பூமிக்குரிய லெவலில் அது முடிந்து போகிற ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. 70 பேரும் சந்தோஷத்தோடு வர்றாங்க. எல்லாரும் சந்தோஷத்தோடு வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே என்ன செய்கிறது? பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொன்னார். அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம்.
ஏன்னா அதற்கு முன்பு பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட சம்பவங்களெல்லாம் நம்ம அதிகமாக வாசிக்க முடியாது. இப்படி 70 பேரும் போய் 70 பேரும் ஊழியம் செய்து 70 பேருடைய ஊழியத்தில் இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது 70 பேரும் வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு பிசாசுகள் கீழ்ப்படுகிறது. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அவன் பிசாசு வந்து நமக்கெல்லாம் அடங்கக்கூடியவன் கிடையாது, கீழ்ப்படுகிறவன்லாம் கிடையாது. ஆமாம், அவனை நம்ம அடக்க முடியாது. ஆனால் இயேசுவின் பெயரை சொல்லும்போது தான் அவன் கீழ்ப்படுகிறான். இயேசுவின் பெயரை சொல்லும்போது தான் ஓடுறான். இயேசுவின் பெயரை சொல்லும்போது தான் அடங்குறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அவர்களுக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் வந்து இங்கே வந்து அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். நான் இந்த வசனத்தை தான் இப்போ அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். எப்படி? ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. இது ஒரு பெரிய காரியமே இல்லை. இதெல்லாம் நடக்கும். மார்க் 16 கடைசியில் அதைத்தான் சொன்னார். விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் தான் சொன்னார். அது இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆண்டவருக்கு மகிமை. இது ஒரு பெரிய காரியமே இல்லை. ஆனால் நீங்கள் இதுக்கெல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அங்கே அவன் பிசாசு எப்படி இருக்கிறான்? மின்னலை போல என்ன செய்கிறான்? வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சாத்தான் விழுகிறதை கண்டேன். அப்படின்னா எப்படி? மின்னல் எப்படி? லைட்னிங் சொல்கிறோம். அவ்வளவு வேகமாக விழுறான். விழுந்து பலவிதமான காரியங்களை அவன் செய்கிறான். ஆனால் நமக்கு அவனை மிதிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இதற்கு போய் சந்தோஷப்படாதீங்க. ஆனா உங்கள் பெயர்கள், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக என்ன செய்யுங்கள்? சந்தோஷப்படுங்கள். எப்படி இருக்கு? அப்போ அந்த சந்தோஷத்தை விட 70 பேர் சந்தோஷமா வர்றாங்க. ஆனா இது சந்தோஷம் அல்லப்பா. உங்க பெயரெல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதற்காக சந்தோஷப்படுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இதை ஊழியத்தின் மூலமாய் சில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்கிறார். அதில் சந்தோஷம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதைவிட நான் சொன்னது போல ஆவிக்குரிய ரீதியான சந்தோஷம், தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட சந்தோஷம். நான் கடந்த வாரத்தில் பேசினது, மனம் திரும்புங்கள், அதில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்றெல்லாம் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இப்படி ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. இப்போ அந்த மனம் திரும்புகிறான் பாருங்க. அந்த மனம் திரும்பின உடனே அவன் என்ன செய்கிறான்? யோவானில் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல நிக்கோதேமிட்ட இயேசு சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டான்? காண மாட்டான், அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னான். அப்போ இந்த மறுபடி பிறக்கிற அனுபவம், பானகேன், மறுபடி பிறக்கிற அனுபவம் பெற்றவன், அதாவது மனம் திரும்பின ஒரு மனுஷன் மனம் திரும்பின உடனே அல்லது அவன் மறுபடி பிறந்த உடனே அவனுடைய பெயர் பரலோகத்திலே எழுதப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் பரலோகத்துக்கு உரியவன் என்று சொல்லி அங்கே பதிவு செய்யப்படுகிறது. இந்த பூமியிலே எடுத்துக்கொண்டால் ஒரு குழந்தை பிறந்த உடனே, புதிதாய் பிறந்த உடனே இந்த குழந்தையை குறித்த சில விவரங்களை ஊராட்சி அலுவலகத்தில் போய் என்ன செய்கிறோம்? அதை பதிவு செய்கிறோம். இதே போலதான் ஒருவன் மறுபடி பிறந்து விட்டால் அவனுடைய பெயர் அங்கே எழுதப்படுகிறது. மனம் திரும்பி விட்டால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது மாத்திரமல்ல, அந்த மனுஷனுடைய பெயர் அங்கு பதிவு செய்யப்படுகிறது. இதற்கு வேதத்திலே
பல இடங்களிலே ஆதாரங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே உங்கள் பெயர்களெல்லாம் பரலோகத்திலே எழுதப்பட்டிருப்பதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். ஏன்னா இந்த அசுத்தாவிகள் கீழ்ப்படிஞ்சுது, அது ஓடிச்சு, ஒருத்தன்ட்ட இருந்து துரத்திட்டோம், இதில் நீ சந்தோஷப்பட்டு இருக்காத. நம்முடைய பெயர்கள், அதாவது ஊழியர்கள், உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படும். ஏன்னா நீங்கள் பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். அது ரொம்ப முக்கியம். ஆகவே தான் ஏற்கனவே சொன்னது போல தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாய் நாம் மாற வேண்டும். பவுல் ஒரு இடத்துல குறிப்பிடும் பொழுது தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்கு உட்படும் அந்த பிரவேசத்தை அவர் நமக்கு என்ன செய்கிறார்? அருளுகிறார். இயேசுவின் மூலமாய் பிரவேசிக்கக்கூடிய அந்த பிரவேசம் நமக்கு அருளப்படுகிறது. யோவான் 14 சொல்லும் பொழுது என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். இப்படி இருக்கும்போது பெயர்கள், நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது அதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷப்பட வேண்டும். சரி, இங்கே தான் இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. மோசே, பழைய ஏற்பாட்டிலே மோசையின் ஆகமத்திலே ஒரு இடத்துல வாசிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதாவது ஜீவ புஸ்தகம், புக் ஆஃப் லைஃப், இது பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. இன்னும் சங்கீதத்தில் 69:28 கூட வாசிக்கிறோம் பாருங்க. 69ஆம் சங்கீதம் 28 வசனத்தில் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். அப்போது பழைய ஏற்பாட்டிலும் இந்த ஜீவ புஸ்தகம் என்ற வேர்டு இருக்குது, புதிய ஏற்பாட்டிலும் ஜீவ புஸ்தகம் என்ற வேர்டு இருக்கு. அப்படின்னா பெயர்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். இன்னும் சில இடத்துல சங்கீதத்தில் படிச்சிங்கன்னா அவருடைய பெயர்கள் புழுதியில் எழுதப்பட கடவுது அப்படிங்கிறான். புழுதியில் எழுதுனா எவ்வளவு நாள் நிலைக்கும்? எவ்வளவு நாள் நிலைக்கும்? ஆனால் ஜீவ புஸ்தகத்திலே அந்த பெயர் எழுதப்பட வேண்டும். நீதிமானுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. அங்கே ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக என்று சொல்கிறான். அப்போ சொன்னால் அந்த எழுதின பேரை அவர் கிறுக்கி போடவும் முடியும். அதனால தான் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படிங்கிறார். கடைசி வரை நிலைத்து நிற்க வேண்டும். முதல்ல பெயர் எழுதப்படுகிறது, கடைசி வரை நிலைத்து நிற்காவிட்டால் அங்கே கிறுக்கப்பட்டு போய்விடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் கூட ஒரு இடத்துல ஒரு நிருபத்தில் எழுதியிருக்காப்புல, சில விசுவாசிகளுடைய பெயரெல்லாம் வரிசையாக சொல்லிட்டு இவரை வாழ்த்துங்கள், அவரை வாழ்த்துங்கள், அந்த சகோதரியை வாழ்த்துங்கள், இப்படிலாம் சொல்லிட்டு ஒரு இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா இவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல பவுல் கோட் பண்ணுறதை பார்க்குறோம், எழுதுறதை பார்க்குறோம். அப்போது ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டும். 20வது அதிகாரம் எங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவருடைய நாமங்கள், அதாவது ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்போ ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்வார்கள்? பிரவேசிப்பார்கள். இந்த வசனங்களை வைத்து பார்க்கும் பொழுது இங்கே ஒரு ஆவிக்குரிய ரீதியான ஒரு சந்தோஷம் இல்லையா? நாம் தேவனை ஏற்றுக்கொண்ட போது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது, மனம் திரும்பின பொழுது அங்கே நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. எழுதப்பட்ட பெயர் கிறுக்கி போடப்படாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஜீவியத்தை காத்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாக இது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே ரட்சிக்கப்பட்டவருடைய பெயர்கள் பரலோகத்திலே எழுதப்படுகிறது. சபைகளிலே அது பொதுவாக என்ன செய்கிறோம்? என்ட்ரி பண்ணுகிறோம். இதை விட பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு ஆவிக்குரிய ரீதியான சந்தோஷத்தை குறித்து அடுத்த வாரம் நாம் தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம்.
வானங்களையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு தியானிக்கும்படி நீர் எங்களுக்கு நினைப்பூட்டி இந்த வசனத்துக்காய் நன்றி ஆண்டவர். இந்த உலகத்தில் நாங்கள் உமக்கென்று ஊழியம் செய்யும் பொழுது அதனால் நீர் கொடுக்கிற நல்ல ரிசல்ட்டுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனாலும் அவைகளை விட எங்கள் பெயர்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று அதை நாங்கள் நினைக்கும் பொழுது அதிலே நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை நீர் ஆசீர்வதியும். இன்னும் அநேகர் மனம் திரும்பவும் மறுபடி பிறக்கவும் அவருடைய பெயர்களெல்லாம் பரலோகத்திலே ரிஜிஸ்டர் பண்ணப்படவும் கர்த்தர் உதவி செய்தருளும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய கிருபை இறங்கி வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.